Seas Ministries. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகிழ்ச்சிகரமான கடைசி மாதத்தில் காட் கோஸ் சீஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் கிருபையால் தாங்கி நடத்தியிருக்கிறார். நம்முடைய போக்கிலும் வரத்திலும் நம்முடைய பிரயாணங்களிலும் கர்த்தர் நமக்கு துணையாயிருந்தது மாத்திரமல்ல, நம்முடைய பலவீனங்களிலே தம்முடைய வார்த்தையை அனுப்பி பலப்படுத்தியிருக்கிறார். நாம் அநேக நேரங்களிலே சோர்ந்து போய் இருந்த போதும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை தேற்றினார், நம்மை பலப்படுத்தினார். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இதன் மூலம் அநேக நேரங்களிலே நம்மை உணர வைத்திருக்கிறார். விசேஷமாக இந்த கடைசி மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்யும். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை காத்திருந்து பெற்றுக்கொள்வோம். தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காட் கோஸ் சீஸ் மினிஸ்ட்ரி மூலமாய் இந்த காலை பொழுது உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து சில வசன பகுதிகளை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. வேண்டிய வேத பகுதி மீகா 7:15. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று தேவன் சொல்கிறார். அதிசயம் என்றால் என்ன? அதிசயம் என்றால் முதலாவது இயேசு கிறிஸ்துவை தான் சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து என்பதே ஒரு அதிசயம். அவரே ஒரு பெரிய அதிசயம். அதை பார்ப்போம் என்றால் ஏசாயா 9:6 நாம் வாசிப்போம். அதிசயமானவர் அவர். இந்த 9:6 கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தாத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். பாருங்க, இயேசு பிறப்பதே ஒரு அதிசயம். அதிசயம் என்றால் என்னது? இயேசு பிறப்பதே ஒரு அதிசயம். சாதாரணமான ஒன்று அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். நடக்காத ஒன்று நடப்பது, அது அதிசயம். நமது வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து கடந்து வருவது ஒரு அதிசயம். அந்த இரட்சிப்பு என்பது அது ஒரு பெரிய அதிசயம். தேவனை நாம் கண்டுகொள்வது அது ஒரு பயங்கரமான அதிசயம். எதிலே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்கிறார்? நீ எதிர்பார்க்கிற காரியங்களில் உனக்கு ஒரு அதிசயம், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ எதிலே அடிமையாக இருக்கிறாயோ அந்த அடிமைத்தனத்தில் இருந்து நீ விடுதலை ஆவதிலே ஒரு அதிசயங்களை உன்னை காண பண்ணுவேன் என்கிறார். இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்குள் வர அவர்கள் எகிப்தை கடந்து வரும் பொழுது செங்கடலை தாண்டி வருகிறார்கள். இந்த செங்கடலில் தேவன் அதிசயங்களை செய்கிறார்.
இவர்களுக்கு வெளிச்சமும் பார்வோனின் சேனைக்கு அந்தகாரமும் ஆகிவிட்டது. அந்த செங்கடலை பிளந்தார். அது ஒரு பெரிய அதிசயம் அல்லவா? அது மாத்திரமல்ல, ஒரு தண்ணீர் வற்றிவிட்டது என்றால் அந்த நிலப்பரப்பு சேரும் சகதியுமாக கிடக்கும். ஆனால் கடற்தண்ணீர் வற்றிவிட்டது, செங்கடலை தேவன் பிளந்ததில் ஜனங்கள் வெட்டாந்தரை வழியாய் நடந்து வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த சேரும் சகதியும் அங்கு இல்லை, வெட்டாந்தரம் காய்ந்து விட்டது. அது ஒரு அதிசயம் அல்லவா? இப்படி தேவன் பல காரியங்களிலே அதிசயங்களை செய்கிறார். மருத்துவமனைகளிலே வியாதிகளோடு இருக்கிறீர்களா? பாடுகளோடு சில மணி நேரம் தான் என்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு அதிசயம் தேவை. இப்பொழுது இதை கேட்கிற உங்களுக்கு இந்த வியாதியின் பிடியிலிருந்து, இந்த மரண தருவாயிலிருந்து உங்களுக்கு ஒரு அதிசயம் தேவன் செய்வார். அப்போ உங்களுக்கு ஒரு அதிசயம் தேவை. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், மாரா. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து கடந்து வருகிறார்கள். மாரா என்று ஒரு இடம் இருக்கிறது. யாத்திராகம் 15:23 வாசித்தோம் என்றால், அந்த இடத்தில் வந்தபொழுது அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது கர்த்தர், இந்த ஜனங்கள் எல்லாரும் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள், என்னத்தை குடிப்போம், இவ்வளோ கசப்பான தண்ணீராக இருக்க அப்படின்னு. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார். அப்பொழுது கர்த்தர் காண்பிக்கிறார், ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. நமது வாழ்க்கை என்கிற பயணத்திலே சில தருணங்களை நாம் நினைப்பதற்கு கூட விரும்புகிறதில்லை. அப்படியான சில கசப்பான அனுபவங்களை நாம் கடந்து வந்திருப்போம். அநேகருடைய வாழ்க்கையிலே இப்படியான கசப்பான அனுபவங்கள் சம்பவித்தது உண்டு. ஏனென்றால் இந்த வாழ்க்கை பிரயாணம் அப்படித்தான். இப்படி இந்த இஸ்ரவேலர்கள் ஒரு கசப்பான அனுபவத்தை அங்கே காணும் பொழுது தேவன் அதிலே அவர்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்கிறார். இப்படி நமது வாழ்க்கையிலும் கூட வியாதி நேரத்தில் தேவன் அதிசயத்தை செய்கிறார். சில சமயங்களில் பாருங்கள், பிரயாணத்தில் இருப்பீர்கள், சில தருணங்களை உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும். நீங்கள் பெண்களாக இருக்கலாம், தனிமையான ஒரு சூழ்நிலையிலே, ஒரு இரவு வேளையிலே நீங்கள் ஒரு தனியாக ஒரு இடத்தில் மாட்டிக்கொண்டீர்கள். உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு அச்சமாக இருக்கும். இரவு நேரம், ஐயோ பாதுகாப்பில்லையே, அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலைகள் உணரும்போது தேவன் அதிசயமாக அங்கே வெளிப்படுவார். எப்படி என்றால், உங்களுக்கு ஆதரவாக ஏதோ ஒரு நபர் வர்றது மாதிரி வந்து அங்கே உங்களுக்கு நிற்பது மாதிரி ஒரு நபர் வந்து அங்கே நிற்பார். பார்ப்பதற்கு நீங்கள் ஏதோ பிரயாணி போல் காணப்படும். ஆனால் உங்கள் வாகனம் வந்த பிற்பாடு நீங்கள் பார்த்தால் அந்த நபரை நீங்கள் காண முடியாது. ஏனென்றால் வந்து நிற்பது மனிதன் அல்ல, அதிசயமானவர். அவர் அதிசயமானவர் அங்கே வந்து நின்று உங்களுக்கு உறுதுணையாக நிற்பார். இப்படி அநேக காரியங்களிலே தேவன் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். நமக்கும் ஒரு அதிசயம் தேவை. இப்பொழுது தேவைகளை சந்திப்பதிலே ஒரு அதிசயம் தேவை. அன்றாடம் நாம் ஜீவிக்க வாழ்வதற்கு வாழ்வாதாரத்திலே ஒரு அதிசயம் தேவை. பொருளாதாரத்திலே ஒரு அதிசயம் தேவை. உங்களுடைய முன்னேற்றத்திலே ஒரு அதிசயம் தேவை. ஆகவே பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இதை கேட்கிற நீங்கள் முறுமுறுக்காதிருங்கள். தேவனுடைய சித்தத்துக்கு எதிராய் செயல்படாதிருங்கள்.
தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். அவர் நமக்கு சில நியமங்களை தந்திருக்கிறார், பிரமாணங்களை தந்திருக்கிறார். அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். எப்படியாயும் தேவன் நமக்கு அவரை தேடும் பொழுது அதிசயங்களை செய்வார். உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்குள்ளாக பிரிவினைகளோ பிரச்சனைகளோ தேவையில்லாத முறுமுறுப்புகளோ வந்து கொண்டே இருக்கிறதா? அதிலே ஒரு அதிசயம் இந்த இளம் தம்பதியினருக்கு தேவைப்படுகிறது. உங்கள் குடும்ப வாழ்க்கை இணைந்து கட்டப்பட்டு வாழ்வதற்கு தாய் தகப்பன்மார் எவ்வளவோ பிரயாசத்தில் ஒரு வாழ்க்கை துணையை தேடி மனம் முடித்து அந்த குடும்பம் வாழ்வதை பார்ப்பதற்கு ஆசையாக இருப்பார்கள். அதிலே சில பிரச்சனைகள் சத்ருவானவன் கொண்டு வரும் பொழுது குடும்பம் பிளவுபட்டு விடுமோ என்று ஐயப்பட்டு கொண்டிருக்கிற அந்த இடத்திலே தேவன் அந்த குடும்பத்திலே ஒரு அதிசயம் செய்ய வல்லமை உள்ளவர். அந்த இடத்திலே உங்களுக்கு ஒரு அதிசயம் தேவை. என்னன்றே தெரியாது, எதுக்கு எடுத்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கு குடும்பத்தில். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் பெரிய பிரச்சனையாயிருது என்று கொண்டிருக்கிற அந்த குடும்பத்துக்கு ஒரு அதிசயம் இன்றைக்கு தேவை. ஆகவே மீகா 7:15 சொல்லப்பட்டது போல் உன்னை தேவன் அதிசயங்களை காண பண்ணுவார். எந்த இடத்தில் ஆனாலும் சரி, அது ஏதுவானாலும் சரி, உன் வேலை ஸ்தலத்திலே மற்றவர்களை விட உனக்குள் ஒரு பெட்டரான திங்கிங், பெட்டரான ஒரு உனக்குள் செயல்படும். அது எந்த துறையானாலும் சரி, தேவன் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை அதில் செய்கிறார். அதுதான் அந்த ஆகவே இன்றைக்கு தேவன் இதை கேட்கிற உங்கள் மத்தியிலே அதிசயங்களை காண பண்ணுவார். இந்த புது வருடத்துக்குள் நாம் நுழைய போகிறோம். புது வருடங்களே இதை கேட்கிற யாவருக்கும் தேவன் அதிசயங்களை செய்வாராக. ஆமென். இயேசுவின் நாமத்திலே இந்த செய்தியை கொடுக்க அடிமைக்கு தேவன் தந்த கிருபைக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரித்து என்னுடைய பகுதியை முடித்துக் கொள்கிறேன். கேட்கிற ஒவ்வொருக்கும் இது ஆசீர்வாதமாகும்படிக்காய் அப்பா கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.